11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த வீடியோவிலே இந்த பாடத்தினுடைய முக்கிய பகுதிகளை தொகுப்பு 2 என்ற வகையிலே பார்ப்போமா? அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விவரி. Explain the Pauling method for the determination of ionic radius. இந்த கேள்வியானது 5 மதிப்பெண் வினாவாக கேட்பதற்கு அதிக வாய்ப்புள்ள கேள்வி. நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விவரி. சோடியம் புளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, ருபீடியம் புரோமைடு, சீசியம் அயோடைடு போன்ற அயனி படிகங்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் அடிப்படையில் பாலிங் அயனி ஆரங்களை கண்டறிவதற்கான பொதுவான முறையை முன்மொழிந்தார். அந்த முறைதான் பாலிங் முறை. பாலிங் முறையை பற்றி பார்ப்போம். பாலிங் முறையின் அடிப்படையில் அயனி படிகத்தில் உள்ள அயனிகள் கோள வடிவம் உடையது. அயனி படிகத்தில் நேர் மற்றும் எதிர் அயனிகளான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு பார்ப்பது ஒரு அயனி படிகத்தில் உள்ள ஒரு நேர் அயனி மற்றும் ஒரு எதிர் அயனி. இரண்டு அயனிகளும் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டுள்ளது. நேர் அயனியினுடைய அணுக்கருவிற்கும் எதிர் அயனியுடைய அணுக்கருவிற்கும் இடையே உள்ள தொலைவானது d என கொள்ளும். அயனி படிகங்களில் நேர் மற்றும் எதிர் அயனியின் அணுக்கருக்கு இடைப்பட்ட தொலைவு d ஆனது நேர் அயனியின் ஆரத்தின் மதிப்பு மற்றும் எதிர் அயனியின் ஆரத்தின் மதிப்பு இவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது distance equal to radius of C plus radius of M. இதை சமன்பாடு ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். இங்கு D என்பது நேர் மற்றும் எதிர் அயனியின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. RC+ என்பது நேர் அயனியின் ஆரம். RA- என்பது எதிர் அயனியின் ஆரம். மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள அயனிகளின் ஆரமானது அவ்வயனிகள் மீது அணுக்கருவால் செலுத்தப்படும் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இதை புரிந்து கொள்ள இங்கு கவனிப்போம். எடுத்துக்காட்டு Na+ மற்றும் F-. இவை இரண்டும் சோடியம் புளோரைடு அயனி படிகத்தில் காணப்படும் நேர் மற்றும் எதிர் அயனி. Na+ என்பது சோடியம் அணு எண் 11. இது ஒரு எலக்ட்ரானை இழக்கும் பொழுது Na+ ஆகிறது. எனவே Na+ இல் 10 எலக்ட்ரான்கள் உள்ளன. F- என்பது குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரானை ஏற்று F- ஆகிறது. குளோரினுடைய அணு எண் 9. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக F- இல் காணப்படும் மொத்த எலக்ட்ரான்கள் 10. ஆக Na+ மற்றும் F- இல் 10 எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே இவை இரண்டினுடைய எலக்ட்ரான் அமைப்பானது 1s2 இந்த எலக்ட்ரான் அமைப்பு மந்த வாயுவான அணு எண் 10. எனவே அதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 ஆக Na+ F- ஆகிய இரண்டு அயனிகளினுடைய ஆரமானது மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்புடன் ஒத்து காணப்படுவதன் காரணமாக இவை இரண்டினுடைய ஆரங்களானது அவற்றினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இதை மனதில் கொண்டு இங்கு வருவோம். Radius of C+ நேர் அயனியினுடைய ஆரம் is proportional to 1/Z செயலுறு C+. அதாவது நேர் அயனியின் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் C+ ஆரம் அமையும். இது சமன்பாடு 2. அதுபோல radius of A- is proportional to 1/Z செயலுறு A-. அதாவது A- என்ற எதிர் அயனியினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமையானது A- அயனியினுடைய ஆரத்திற்கு எதிர் விகிதத்தில் அமையும். இது சமன்பாடு 3. சமன்பாடு 2 ஐ 3 ஆல் வகுக்க. அதாவது radius of C+ by radius of A- is equal to 1/Z செயலுறு C+ into Z செயலுறு A- by 1. ஆக இவை இரண்டையும் கேன்சல் செய்யும் பொழுது radius of C+ by radius of A- is equal to Z செயலுறு A- by Z செயலுறு C+. இது சமன்பாடு 4 ஆக எடுத்துக்கொள்வோம். ஆக ஒரு அயனி படிகத்தில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகளின்
அயனிகளின் ஆரத்தை கணக்கிட Z செயலுறு C+ தேவை, Z செயலுறு A- தேவை. இவை இரண்டையும் கண்டறிய ஸ்லேட்டர் விதிகள் பயன்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம். ஆக இந்த இரண்டு மதிப்புகளுடன் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 4 தீர்ப்பதன் மூலமாக நேர் மற்றும் எதிர் அயனிகளின் ஆரங்களை பாலிங் அளவீட்டின் மூலமாக கண்டறியலாம். Question number 43. பாலிங் முறையினை பயன்படுத்தி பொட்டாசியம் குளோரைட் படிகத்தில் உள்ள K+ மற்றும் Cl- அயனிகளின் அயனி ஆரங்களை கணக்கிடுக. கொடுக்கப்பட்டுள்ள தரவு dK+ Cl- is equal to 3.14 angstrom. By using Pauling's method, calculate the ionic radii of K+ and Cl- ions in the potassium chloride crystal. பாலிங் முறையினை பயன்படுத்தி பொட்டாசியம் குளோரைட் படிகத்தில் உள்ள K+ மற்றும் Cl- அயனிகளின் அயனி ஆரங்களை கணக்கிடுக. கொடுக்கப்பட்டுள்ள தரவு dK+ bond Cl- is equal to 3.14 angstrom. பொட்டாசியம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தரவானது K+ அயனியின் ஆரத்தையும் Cl- அயனியின் ஆரத்தையும் கூட்ட கிடைப்பதே K+ மற்றும் Cl- அயனிகளின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது 3.14 angstrom. இது சமன்பாடு 1. கணக்கை தீர்க்க பாலிங் முறையில் பயன்படுகின்ற மற்றொரு சமன்பாடானது radius of K+ by radius of Cl- is equal to Z செயலுறு Cl- by Z செயலுறு K+. இது சமன்பாடு 2. இந்த கணக்கை தீர்க்க மேலும் தேவைப்படுகின்ற தரவானது Z செயலுறு K+ மற்றும் Z செயலுறு Cl-. இந்த இரண்டு மதிப்புகளையும் ஸ்லேட்டர் விதிகளின் அடிப்படையில் கண்டறியலாம். Z செயலுறு K+ கண்டறிய தேவைப்படுகின்ற வாய்பாடானது Z செயலுறு K+ is equal to Z- S. இங்கு Z என்பது பொட்டாசியத்தினுடைய அணு எண், S என்பது K+ அயனியின் திரைமறைத்தல் மாறிலியினுடைய மதிப்பு. இதை கண்டறியத்தான் ஸ்லேட்டர் விதிகள் பயன்படுகின்றன. பொட்டாசியத்தினுடைய அணு எண், அதாவது Z is equal to 19. பொட்டாசியம் ஆனது ஒரு எலக்ட்ரானை இழப்பதன் மூலமாக K+ அயனி ஆகிறது. K+இல் 18 எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே K+இனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6. ஸ்லேட்டர் விதிகளின்படி எழுதப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பை ஆர்பிட்டால் தொகுதிகளாக்கிக் கொள்வோம். 1s2 ஒரு தொகுதி, 2s2 2p6 மற்றொரு தொகுதி, 3s2 3p6 மற்றொரு தொகுதி. இந்த தொகுதியில் தான் திரை மறைத்தல் மதிப்பு கண்டறிய வேண்டிய எலக்ட்ரான் உள்ளது. எனவே இது n ஆர்பிட்டால் தொகுதி என கொள்வோம். இதற்கு முன்பாக உள்ள உள் கூட்டை n-1 ஆர்பிட்டால் தொகுதி எனவும், அதற்கு உள்ளாக உள்ள கூட்டை n-2 ஆர்பிட்டால் தொகுதி எனவும் எடுத்துக்கொள்வோம். S மதிப்பு கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர்த்து மற்ற எலக்ட்ரான்களின் திரை மறைத்தல் மதிப்பானது 0.35. அதுபோல n-1 ஆர்பிட்டால் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களுடைய திரை மறைத்தல் மதிப்பானது 0.85. அதற்கு முன்பாக உள்ள ஆர்பிட்டால் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களுடைய திரை மறைத்தல் மதிப்பு 1. எனவே K+இன் திரை மறைப்பு மாறிலி S இனுடைய மதிப்பு 2 × 1 + 8 × 0.85 + கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர்த்து மீதமுள்ள எலக்ட்ரான்கள் 7 × 0.35 is equal to, இதை பெருக்கி சுருக்கும் பொழுது 2 + 6.80 + 2.45 கிடைக்கிறது. இவற்றை கூட்ட 11.25 என்பது K+இனுடைய திரை மறைப்பு மாறிலியின் மதிப்பு. எனவே Z செயலுறு K+இனுடைய மதிப்பு is equal to பொட்டாசியத்தினுடைய அணு எண் 19 மைனஸ் K+இன் திரை மறைப்பு மாறிலியின் மதிப்பு 11.25. இதை கழிக்க 7.75 என்பது Z செயலுறு K+இனுடைய மதிப்பு. Z செயலுறு Cl- இன் மதிப்பை பார்ப்போம். அதற்கான வாய்பாடு Z செயலுறு Cl- is equal to Z- S. இங்கு குளோரினுடைய அணு எண் 17. குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக Cl- என்ற அயனியை தருகிறது.
Cl மைனஸில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 18. எனவே 1s2 2s2 2p6 3s2 3p6. ஸ்லேட்டர் விதிகளின்படி இவற்றை ஆர்பிட்டால் தொகுதிகளாக்கிக் கொள்வோம். திரை மறைத்தல் மாறிலி மதிப்பு கண்டறிய வேண்டிய ஆர்பிட்டால் தொகுதியை n எனவும் அதற்கு உள் கூட்டை n-1 எனவும் அதற்கு உள்ளாக உள்ள உட்கூட்டை n-2 எனவும் எடுத்துக்கொள்வோம். கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர்த்து மற்ற எலக்ட்ரான்களுடைய திரை மறைத்தல் மதிப்பு 0.35. n-1 ஆர்பிட்டால் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 0.85. n-2 ஆர்பிட்டால் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களுக்கும் திரை மறைத்தல் மதிப்பு 1. எனவே Cl மைனஸின் திரை மறைப்பு மாறிலி S is equal to 2 into 1 plus 8 into 0.85 plus கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர்த்து மீதமுள்ள எலக்ட்ரான்கள் 7 into 0.35 is equal to இவற்றை பெருக்கி கூட்ட 2 plus 6.80 plus 2.45 is equal to 11.25. இதுவே Cl மைனஸின் திரை மறைப்பு மாறிலி S இன் மதிப்பு. ஆக Z சைலரு Cl மைனஸ் is equal to குளோரினுடைய அணு எண் 17 மைனஸ் திரை மறைப்பு மாறிலி Cl மைனஸின் திரை மறைப்பு மாறிலியின் மதிப்பு 11.25. இவற்றை கழிக்க 5.75 என்பது Z செயலரு Cl மைனஸினுடைய மதிப்பு. கணக்கை தீர்க்க பாலிங் முறையில் பெறப்பட்ட சமன்பாடு 2 நினைவு கூர்வோம். ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் பை ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் இஸ் ஈக்குவல் டு Z செயலரு Cl மைனஸ் பை Z செயலரு K பிளஸ். இதில் ஸ்லேட்டர் விதிகளை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட Z செயலரு K பிளஸ் மற்றும் Z செயலரு Cl மைனஸ் மதிப்புகளை புகுத்துவோம். அவ்வாறு புகுத்தி எழுதும் பொழுது ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் பை ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் இஸ் ஈக்குவல் டு Z செயலரு Cl மைனஸுக்காக 5.75 பை Z செயலரு K பிளஸுக்காக 7.75. இவற்றை சுருக்க 0.74 என்ற மதிப்பு கிடைக்கிறது. ஆக ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 0.74 இன்டு ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ். இது சமன்பாடு 3 எடுத்துக்கொள்வோம். சமன்பாடு 1 சமன்பாடு 3 புகுத்த சமன்பாடு 1 நினைவு கூறுவோம். ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 3.14 ஆங்ஸ்ட்ராம் என்பதே சமன்பாடு 1 அல்லவா? இதில் ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் மதிப்பை புகுத்த ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் இன்டு 0.74 plus radius of Cl minus is equal to 3.14 angstrom. எனவே 1 plus 0.74 is equal to 1.74. Radius of Cl minus is equal to 3.14 angstrom. Radius of Cl minus is equal to 3.14 by 1.74 which is equal to 1.81 angstrom. ஆக radius of Cl minus இனுடைய மதிப்பானது 1.81 angstrom. Radius of K plus plus radius of Cl minus is equal to 3.14 angstrom என்பதை நாம் அறிவோம். இதில் radius of Cl minus இனுடைய மதிப்பை புகுத்துவோம். அவ்வாறு புகுத்தி எழுதும் பொழுது radius of K plus plus 1.841 angstrom is equal to 3.14 angstrom. Radius of K plus is equal to 3.14 angstrom minus 1.81 angstrom. இந்த மதிப்பை கழிக்க radius of K plus is equal to 1.33 angstrom கிடைக்கிறது. ஆக அயனி படிகமான பொட்டாசியம் குளோரைடில் உள்ள ரேடியஸ் ஆஃப் K பிளஸ் மதிப்பானது 1.33 ஆங்ஸ்ட்ரோம், Cl மைனஸ் மதிப்பானது 1.81 ஆங்ஸ்ட்ரோம். இந்த வீடியோவிலே பாலிங் முறையை பயன்படுத்தி அயனி படிகத்தில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகளின் அயனி ஆரங்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன? உதாரணம் கொடு. What are isoelectronic ions? Give examples. ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன? உதாரணங்கள் கொடு. இதை எடுத்துக்காட்டின் மூலமாக புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது Na+ என்ற அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. சோடியத்தின் அணு எண் 11. அது ஒரு எலக்ட்ரானை இழப்பதன் மூலமாக Na+ அயனி ஆகிறது. Na+ இல் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. எனவே இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6. அதுபோல F- குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு F- ஆகிறது.
புளூரினுடைய அணு எண் 9. எனவே 9 எலக்ட்ரானுடன் ஒரு எலக்ட்ரான் சேரும் பொழுது 10 எலக்ட்ரான்கள் ஆகிறது. F- உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. எனவே இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 அதுபோல O2-. ஆக்சிஜனுடைய அணு எண் 8. 2 எலக்ட்ரான்களை சேர்க்கும் பொழுது அது O2- ஆகிறது. ஆக O2- உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. ஆக இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பும் 1s2 Na+, F- O2- ஆகிய அயனிகளின் எலக்ட்ரான் அமைப்பும் ஒரே மாதிரியாக உள்ளது. இதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள். வரையறையை பார்ப்போம். ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட அயனிகள் ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்று அழைக்கப்படுகிறது. அயனியாக்கும் ஆற்றல் வரையறு. டிஃபைன் அயோனைசேஷன் எனர்ஜி. அயனியாக்கும் ஆற்றல் வரையறு. நேர்மின் சுமையை கொண்ட அணுக்கரு ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். இங்கு மூன்றாவது ஆற்றல் மட்டம் என்பது வெளிக்கூடு. இங்கு தான் இணைந்த கூடு காணப்படும். ஆக வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தின் வெளிக்கூட்டில் உள்ள ஒரு இணைதிர எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். வரையறையை பார்ப்போம். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள நடுநிலை தன்மை உடைய தனித்த வாயு நிலை அணு ஒன்றில் இணைதிர கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். அயனியாகும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பார்ப்போம். M கேஸ், அதாவது வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தின் இணைதிர கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் தன்மையுடைய அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது. இங்கு IE1 என்பது முதலாவது எலக்ட்ரானை நீக்க தேவைப்படுகின்ற ஆற்றல். ஆக அயனியாக்கும் ஆற்றலினுடைய முடிவில் நடுநிலை தனிமமானது நேர்மின் சுமையுடைய அயனியாக மாறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு IE1 என்பது முதலாவது அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றலினுடைய அலகை பார்ப்போம். இது கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் அல்லது எலக்ட்ரான் வோல்ட் என்ற அலகால் குறிப்பிடப்படுகின்றது. சோடியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தை விட குறைவு. ஆனால் அதன் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மெக்னீசியத்தை விட அதிகம். ஏன்? முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்போதும் அதிகம் எனும் கூற்றிலுள்ள உண்மையை எவ்வாறு விளக்குவாய்? ஜூலை 2023 பொதுத் தேர்வில் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். கேள்வி எண் 4. எலக்ட்ரான் நாட்டம் வரையறு. அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி. வாயு நிலையில் உள்ள ஒரு நடுநிலை தனிமம். அந்த தனிமத்தினுடைய அணுக்கரு ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றது. கடைசியாக உள்ள ஆற்றல் மட்டமானது வெளிக்கூடு. வெளிக்கூட்டில் தான் இணைதிறன் கூடும் காணப்படும். அந்த வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தின் இணைதிறன் கூட்டினுள் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது வெளிப்படுகின்ற ஆற்றலே எலக்ட்ரான் நாட்டம் என வரையறுக்கப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள ஒரு தனித்த நடுநிலை தன்மை உடைய வாயு நிலை அணு ஒன்றில் இணைதிர கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர் அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் என வரையறுக்கப்படுகிறது. எலக்ட்ரான் நாட்டத்திற்கான சமன்பாட்டை பார்ப்போம். A gas plus 1 electron gives A minus gas பிளஸ் ஆற்றல். இவ்வாறு வெளிப்படுகின்ற அந்த ஆற்றல் தான் EA என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான் நாட்டத்தின் மூலம் வெளிப்படுகின்ற ஆற்றலானது கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் என்ற அலகால் குறிப்பிடப்படுகின்றது. மந்த வாயுக்களை பொறுத்தளவில் மந்த வாயுக்களின் இணைதிரள் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பதற்கு ஆற்றல் தேவைப்படும். ஆனால் மற்ற நடுநிலை தனிமத்துடன் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது ஆற்றல் வெளிப்படும். இது முக்கியமான ஒரு குறிப்பு.
நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி எண் 5, எலக்ட்ரான் கவர் தன்மை வரையறை. இங்கு பார்ப்பது A மற்றும் B. இரண்டு அணுக்களும் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை வழங்குவதன் மூலமாக உருவாகின்ற பிணைப்பு தான் சகப்பிணைப்பு. இந்த சகப்பிணைப்பில் உள்ள இரண்டு அணுக்களில் B என்ற அணுவினுடைய எலக்ட்ரான் கவர் தன்மை A என்ற அணுவை விட அதிகம் என கொண்டால் B என்ற அணு சகப்பிணைப்பில் உள்ள இந்த இரண்டு இணை எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கும். இந்த பண்பு தான் எலக்ட்ரான் கவர்த்தன்மை. வரையறையை பார்ப்போம். சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி ஒப்பீட்டு அளவில் கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்த்தன்மை எனப்படும். பாலிங் அளவீட்டு முறைப்படி இருக்கின்ற தனிமங்களிலேயே அதிகபட்ச எலக்ட்ரான் கவர்த்தன்மையை பெற்றுள்ள தனிமமானது புளூரின். இதன் மதிப்பு 4. இருக்கின்ற தனிமங்களிலேயே மிக குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மையை பெற்றுள்ள தனிமம் சீசியம். இதனுடைய மதிப்பு 0.7. இந்த இரண்டு குறிப்புகளையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த வீடியோவிலே திரை மறைப்பு விளைவு, செயலுறு அணுக்கரு மின்சுமை, அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை மற்றும் எலக்ட்ரான் நாட்டம் ஆகியவற்றை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப். பெரிலியத்தின் அயனியாக்கும் ஆற்றல் போரானின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம் ஏன்? அல்லது ஒப்பிடுக. ஆகஸ்ட் 2022 பொதுத் தேர்வில் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். 1. பெரிலியத்தின் அயனியாக்கும் ஆற்றல் போரானின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம் ஏன்? பெரிலியத்தின் அணு எண் 4. பெரிலியம் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 பெரிலியத்தின் இணைதிறன் கூடானது 2s ஆர்பிட்டால். இதில் 2 எலக்ட்ரான்கள் ஹுன்ஸ் விதியின்படி நிரப்பப்பட்டுள்ளது. இத்தகைய நிரவலானது முழுமையான நிரவல் என்பதை நாம் அறிவோம். முழுமையான எலக்ட்ரானால் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது என்பதையும் நாம் அறிவோம். எனவே பெரிலியத்தின் 2s ஆர்பிட்டாலில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் போரானின் அணு எண் 5, போரானின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 இணைதிறன் கூடு 2p1 ஆக p ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது. இத்தகைய எலக்ட்ரானை கொண்ட ஆர்பிட்டால் ஆனது பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் என்பதை நாம் அறிவோம். பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் ஆனது நிலைப்புத்தன்மை குறைந்தது. ஆக பெரிலியம் அணுவின் 2p1 ஆர்பிட்டாலில் இருந்து இந்த ஒரு எலக்ட்ரானை எளிதாக நீக்கிவிடலாம். ஆக பெரிலியம் மற்றும் போரானின் அயனியாக்கும் ஆற்றலை ஒப்பிடும் பொழுது பெரிலியத்தின் அயனியாக்கும் ஆற்றலானது போரானின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம். முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்போதும் அதிகம் எனும் கூற்றில் உள்ள உண்மையை எவ்வாறு விளக்குவாய்? ஜூலை 2023 பொதுத் தேர்வில் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தின் இணைதிறன் கூடு அல்லது வெளிக்கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் என்பதை நாம் அறிவோம். ஆக இவ்வாறு நீக்கப்படுவதன் காரணமாக வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமமானது எலக்ட்ரானை இழந்து வாயு நிலையில் உள்ள நேர்மின் சுமையை கொண்ட அயனியாக மாறுகிறது. இங்கு IE1 என்பது முதலாவது அயனியாக்கும் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வாயு நிலையில் உள்ள நேர்மின் தன்மை கொண்ட, அதாவது M+G என்ற நேர் அயனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி வாயு நிலையில் உள்ள M2+ அயனியாக மாற்ற தேவைப்படுகின்ற ஆற்றலானது IE2 என்று அழைக்கப்படுகிறது. இங்கு IE2 என்பது இரண்டாவது அயனியாக்கும் ஆற்றல். இந்த இரண்டு அயனியாக்கும் ஆற்றல்களை ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கு வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க வேண்டும்.
இங்கோ வாயு நிலையிலுள்ள ஒற்றை நேர்மின்தன்மை கொண்ட அயனியிலிருந்து எலக்ட்ரானை நீக்க வேண்டும். ஆக ஒற்றை நேர்மின்தன்மை கொண்ட அயனியில் அணுக்கருவானது இணைதிர கூட்டில் உள்ள எலக்ட்ரானை வலுவாக கவருகிறது. எனவே ஒற்றை நேர்மின் தன்மை கொண்ட அயனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க அதிக அயனியாக்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆக எப்போதும் IE1 is less than IE2. அதாவது எப்போதும் முதலாவது அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாவது அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம். காரணம் தருக. Ionization potential of nitrogen is greater than that of oxygen. Give appropriate reasons. நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம். காரணம் தருக. முதலில் அயனியாக்கும் ஆற்றலினுடைய வரையறையை நினைவு கூறுவோம். நடுநிலை தன்மையுடைய தனித்த வாயு நிலை அணு ஒன்றின் இணைதிர கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படக்கூடிய ஆற்றல் தானே அயனியாக்கும் ஆற்றல். இதை நினைவில் கொண்டு மேற்கண்ட வினாவினுடைய விடையை பார்ப்போம். நைட்ரஜனின் அணு எண் 7. எனவே நைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. இதில் 2p ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படுகின்ற ஆற்றலை பற்றி பார்ப்போம். 2p ஆர்பிட்டால் ஆனது 2px 2py 2pz என்ற திசை நோக்குகளாக பிரியும் என்பதை நாம் அறிவோம். இந்த 2p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்கள் உள்ளன. உண்ட் விதியின்படி 1 2 3. இந்த எலக்ட்ரான் அமைப்பை பார்க்கும் பொழுது இது பாதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. ஆக பாதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள ஒரு ஆர்பிட்டாலில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அதே வேளையில் ஆக்சிஜனின் இணைதர கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படக்கூடிய ஆற்றலை பற்றி பார்ப்போம். ஆக்சிஜன் அணுவினுடைய அணு எண் 8. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. அதாவது 2p இணைதிர கூட்டில் 4 எலக்ட்ரான்கள் உள்ளன. ஒன்று விதியின்படி 1 2 3 4. இந்த எலக்ட்ரான் அமைப்பானது ஒரு பகுதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பு, அதாவது நிலைப்புத்தன்மை குறைந்த எலக்ட்ரான் அமைப்பு. ஆக நிலைப்புத்தன்மை குறைந்த எலக்ட்ரான் அமைப்பிலிருந்து ஒரு எலக்ட்ரானை எளிதாக நீக்கிவிடலாம். எனவே நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய இணைதிர கூட்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நைட்ரஜன் ஆனது பாதி நிரவல் இணைதிரன் கூட்டை பெற்றுள்ளது. அதே வேளையில் ஆக்சிஜன் ஆனது பகுதி அளவு நிரப்பப்பட்ட இணைதிரன் கூட்டை பெற்றுள்ளது. எனவே நைட்ரஜனின் பாதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே பாதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பை கொண்ட நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றலானது ஆக்சிஜனை விட அதிகம். சோடியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தை விட குறைவு. ஆனால் அதன் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மெக்னீசியத்தை விட அதிகம். ஏன்? சோடியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தை விட குறைவு. ஆனால் அதன் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மெக்னீசியத்தை விட அதிகம். ஏன்? சோடியத்தின் அணு எண் 11. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s1. 3s என்கின்ற இணைதிர கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க வேண்டும். 3s கூடானது திசை பண்பற்ற ஒரு ஆர்பிட்டால். அதில் ஒரு எலக்ட்ரான் காணப்படுகிறது. இந்த ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது அது எளிதாக நீக்கப்பட்டு அதிக நிலைப்புத்தன்மை உடைய நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. அதாவது 1s2 2s2 2p6. சோடியத்தினுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மிகவும் குறைவு. காரணம் அது எளிதாக நீக்கப்பட்டு நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெற தயாராக உள்ளது. அதே வேளையில் மெக்னீசியம் அணுவினுடைய அணு எண் 12. அதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2. 3s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. s ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான் தானே இருக்க முடியும். ஆக 3s ஆர்பிட்டால் ஆனது முழுமையாக நிரப்பப்பட்டு சீர்மையுடன் காணப்படுகிறது. எனவே நிலைப்புத்தன்மையுடைய இந்த ஆர்பிட்டாலில் இருந்து எலக்ட்ரானை நீக்க அதிக அயனியாக்கும் ஆற்றல் தேவை. எனவே சோடியத்தினுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தினுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட குறைவு. சோடியத்தின் இரண்டாம் அயனியாக்கும்
அயனியாக்கும் ஆற்றலை பார்ப்போம். சோடியத்தின் முதலாம் அயனியாக்கும் ஆற்றலின் காரணமாக சோடியமானது ஒரு எலக்ட்ரானை இழந்து Na+ அயனியாக மாறுகிறது. இது நியானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது என்பதை நாம் முன்னர் பார்த்தோம் அல்லவா? அதாவது 1s2 2s2 2p6. இது Na+ என்ற அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. ஆக நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள Na+ அயனியில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க மிக அதிக ஆற்றல் தேவை. நியூமரிக்கலாக பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 4560 கிலோ ஜூல் அளவிற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் மெக்னீசியத்தின் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல், மெக்னீசியத்தினுடைய முதலாவது அயனியாக்கும் ஆற்றலின் காரணமாக விளைந்த Mg+ அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பானது 1s2 2s2 2p6 3s1 3s1 ஆர்பிட்டாலில் இருந்து அந்த ஒரு எலக்ட்ரானை மிக எளிதாக நீக்கிவிடலாம். காரணம், அவ்வாறு நீக்கப்படும் பொழுது அது நியானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. அது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. சோடியத்தின் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தின் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலை விட மிக அதிகம். எலக்ட்ரான் நாட்டம் வரையறு. டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் நாட்டம் வரையறு, அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி. வாயு நிலையில் உள்ள ஒரு நடுநிலை தனிமம். அந்த தனிமத்தினுடைய அணுக்கரு ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றது. கடைசியாக உள்ள ஆற்றல் மட்டமானது வெளிக்கூடு. வெளிக்கூட்டில் தான் இணைதிறன் கூடும் காணப்படும். அந்த வாயு நிலையில் உள்ள நடுநிலை தனிமத்தின் இணைதிறன் கூட்டினுள் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது வெளிப்படுகின்ற ஆற்றலே எலக்ட்ரான் நாட்டம் என வரையறுக்கப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள ஒரு தனித்த நடுநிலை தன்மையுடைய வாயு நிலை அணு ஒன்றில் இணைதிற கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர் அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் என வரையறுக்கப்படுகிறது. எலக்ட்ரான் நாட்டத்திற்கான சமன்பாட்டை பார்ப்போம். A gas plus 1 electron gives A minus gas plus ஆற்றல். இவ்வாறு வெளிப்படுகின்ற அந்த ஆற்றல் தான் EA என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான் நாட்டத்தின் மூலம் வெளிப்படுகின்ற ஆற்றலானது கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் என்ற அலகால் குறிப்பிடப்படுகின்றது. மந்த வாயுக்களை பொறுத்தளவில் மந்த வாயுக்களின் இணைதிறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பதற்கு ஆற்றல் தேவைப்படும். ஆனால் மற்ற நடுநிலை தனிமத்துடன் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது ஆற்றல் வெளிப்படும். இது முக்கியமான ஒரு குறிப்பு. மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்ட மதிப்புகள் நேர்குறி உடையது ஏன்? மந்த வாயுக்கள் என்பவை யாவை? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். மந்த வாயுக்களின் பொதுவான இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ns2np6, அதாவது முழுவதும் நிரப்பப்பட்ட நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளதுதான் மந்த வாயுக்கள். s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள், p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்டு அதிக நிலைப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. இந்நிலையில் வெளியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது கடினம். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இந்த வீடியோவிலே பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில வினாக்களை பற்றி பார்ப்போம். 1. எலக்ட்ரான் கவர்தன்மை வரையறு. இது செப்டம்பர் 2021 கேட்கப்பட்டுள்ளது. 2. தொகுதி மற்றும் வரிசையில் எலக்ட்ரான் கவர்தன்மையில் ஏற்படும் ஆவர்த்தன மாறுபாடுகளை எழுதுக. இது செப்டம்பர் 2021 மற்றும் மே 2022 கேட்கப்பட்டுள்ளது. 3. எலக்ட்ரான் கவர்தன்மையை அளவிடும் பாலிங் அளவீட்டு முறையை பற்றி குறிப்பு வரைக. 4. எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பிலிருந்து சகப்பிணைப்பின் அயனித்தன்மையை எவ்வாறு நிர்ணயிப்பாய்? இது மே 2022 கேட்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். எலக்ட்ரான் கவர்தன்மை வரையறை. இங்கு பார்ப்பது A மற்றும் B. 2 அணுக்களும் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை வழங்குவதன் மூலமாக உருவாகின்ற பிணைப்பு தான் சகப்பிணைப்பு. இந்த சகப்பிணைப்பில் உள்ள 2 அணுக்களில் B என்ற அணுவினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மை A என்ற அணுவை விட அதிகம் என கொண்டால் B என்ற அணு சகப்பிணைப்பில் உள்ள இந்த 2 இணை எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கும். இந்த பண்பு தான்
எலக்ட்ரான் கவர்த்தன்மை. வரையறையை பார்ப்போம். சக பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சக பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி ஒப்பீட்டு அளவில் கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்த்தன்மை எனப்படும். பாலிங் அளவீட்டு முறைப்படி இருக்கின்ற தனிமங்களிலேயே அதிகபட்ச எலக்ட்ரான் கவர்த்தன்மையை பெற்றுள்ள தனிமமானது புளூரின். இதன் மதிப்பு 4. இருக்கின்ற தனிமங்களிலேயே மிக குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மையை பெற்றுள்ள தனிமம் சீசியம். இதனுடைய மதிப்பு 0.7. இந்த 2 குறிப்புகளையும் நினைவில். கேள்வி எண் 2. தொகுதி மற்றும் வரிசையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படும் ஆவர்த்தன மாறுபாடுகளை எழுதுக. ஒரு தொகுதியில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள். தனிம வரிசை அட்டவணையில் தொகுதியில் மேலிருந்து கீழே வரும்போது அணு ஆரம் அதிகரிக்கிறது. அணு ஆரம் அதிகரிப்பதன் காரணமாக இணைதிர எலக்ட்ரான்கள் மீது அணுக்கரு செலுத்தும் கவர்ச்சி விசை குறைகிறது. இதன் காரணமாக தொகுதியில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைகிறது. ஆக தனிம வரிசை அட்டவணையில் தொகுதியில் கீழே உள்ள தனிமங்கள் குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மையும், நடுவில் உள்ள தனிமங்கள் நடுத்தர எலக்ட்ரான் கவர்த்தன்மையும், மேலே உள்ள தனிமங்கள் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மையும் பெற்றுள்ளது. ஆக தொகுதியில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல அணு ஆரம் அதிகரிக்கிறது. அணுக்கருக்கும் இணைதிர எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள கவர்ச்சி விசை குறைகிறது. எலக்ட்ரான் கவர்த்தன்மை மேலிருந்து கீழே செல்ல செல்ல குறைகிறது. வரிசையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி பார்ப்போமா? தனிம வரிசை அட்டவணையில் வரிசை என்பது இடமிருந்து வலமாக அமைந்திருக்கக்கூடிய தனிமங்கள். வரிசையில் அணுக்கருவிற்கும் இணைதிர எலக்ட்ரான்களுக்கும் இடையே ஆன கவர்ச்சி விசை அதிகரிப்பால் அணு ஆரம் குறைகிறது. ஆக அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அணு ஆரம் குறைகிறது. எனவே பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான்களை கவரும் தன்மை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக ஒரு வரிசையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கிறது. ஆக வரிசையில் இடது பக்கமாக உள்ள தனிமங்களில் எலக்ட்ரான் கவர்திறன் குறைவாகவும், நடுவில் உள்ள தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்திறன் நடுத்தரமாகவும், இறுதியில் உள்ள தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமாகவும் உள்ளது. ஆக வரிசையில் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அணு ஆரம் குறைகிறது, ஆனால் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கிறது. 3. பாலிங் அளவீட்டு முறை. தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்திறனை கண்டறியக்கூடிய முக்கிய முறைகளுள் ஒன்றுதான் பாலிங் அளவீட்டு முறை. இம்முறையில் ஹைட்ரஜன் மற்றும் புளூரினுக்கு முறையே 2.1 மற்றும் 4 என்ற மதிப்புகளை எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புகளாக கொண்டு பிற தனிமங்களுக்கு பின்வரும் வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புகளை கண்டறியலாம். இந்த முறையே பாலிங் அளவீட்டு முறை. பாலிங் அளவீட்டு முறையினுடைய வாய்ப்பாடு Cha minus Chb is equal to 0.182 into root EAB minus EAA into EBB whole power of. இந்த வாய்ப்பாட்டில் 0.182 என்பது கன்வர்ஷன் ஃபேக்டர் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற கன்வர்ஷன் ஃபேக்டர்கள்: 1. மூலக்கூறில் 2 அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு பிளவு ஆற்றலானது கிலோ ஜூல் என்ற அலகில் வெளிப்படுத்தப்பட்டு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றும் பொழுது பயன்படுத்த வேண்டிய கன்வர்ஷன் ஃபேக்டர் ஆனது 0.102. அதே நேரத்தில் பிணைப்பு பிளவு ஆற்றல்கள் கிலோ கலோரியில் பெறப்பட்டு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றும் பொழுது 0.208 என்பது கன்வர்ஷன் ஃபேக்டர். ஆனால் நம் புத்தகத்தில் 0.182 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதையே நாம் இந்த வாய்ப்பாட்டில் பயன்படுத்துவோம். இந்த சமன்பாட்டில் EAB, EAA, EBB ஆகியன AB, A2 அல்லது A bond A மற்றும் B2, B bond B ஆகிய மூலக்கூறுகளின் பிணைப்பு பிளவு ஆற்றல்கள். Cha என்பது A என்ற அணுவின் எலக்ட்ரான் கவர்திறன். Chb என்பது B என்ற அணுவின் எலக்ட்ரான் கவர்திறன். ஆக பாலிங் அளவீட்டின் மூலம் நாம் எளிதாக
தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புகளை இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி கண்டறியலாம். கேள்வி எண் 4. எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பிலிருந்து சகப்பிணைப்பின் அயனித்தன்மையை எவ்வாறு நிர்ணயிப்பாய்? இது மே 2022 பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இங்கு பார்ப்பது A, B என்ற அணுக்களை கொண்ட மூலக்கூறு. இந்த இரண்டு அணுக்களுக்கு இடையே காணப்படுவது சகப்பிணைப்பு. இந்த சகப்பிணைப்பின் அயனித்தன்மையை எவ்வாறு நிர்ணயிப்பது? இதற்கு Chi-A - Chi-B, அதாவது A என்ற அணுவின் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பிற்கும் B என்ற அணுவின் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் மதிப்பை கொண்டு அளவிடலாம். எவ்வாறு அளவிடுவது என்பதை பார்ப்போம். Chi-A - Chi-B is equal to 1.7 என பெறப்படும் பொழுது அந்த சகப்பிணைப்பு 50% அயனித்தன்மையையும் 50% சகப்பிணைப்பு தன்மையையும் கொண்டிருக்கும். Chi-A - Chi-B இன் மதிப்பு 1.7 விட அதிகம் எனில் அந்த சகப்பிணைப்பு 50%க்கும் அதிகமாக அயனித்தன்மை உடையதாக இருக்கும். அப்படி என்றால் அந்த பிணைப்பு 50%க்கும் குறைவாக சகப்பிணைப்பு தன்மையை பெற்றிருக்கும். அதே நேரத்தில் Chi-A - Chi-B இன் மதிப்பு 1.7 விட குறைவு எனில் அந்த பிணைப்பு 50%க்கு குறைவான அயனித்தன்மையை கொண்டுள்ளது என்று பொருள். அப்படி என்றால் அந்த பிணைப்பு 50%க்கு அதிகமான சகப்பிணைப்பு தன்மையை கொண்டுள்ளது. ஆக ஒரு சகப்பிணைப்பு மூலக்கூறின் அயனித்தன்மையை அவற்றின் எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாட்டை கொண்டு கண்டறியலாம். மூலைவிட்ட தொடர்பு விளக்கு. எக்ஸ்பிளைன் டயகோனல் ரிலேஷன்ஷிப். மூலைவிட்ட தொடர்பு விளக்கு. தனிம வரிசை அட்டவணையில் மூலைவிட்டமாக செல்லும் போது 2ஆம் மற்றும் 3ஆம் வரிசையில் உள்ள தனிமங்கள் சில பண்புகளில் ஒத்து காணப்படுகின்றன. இங்கு பார்ப்பது தனிம வரிசை அட்டவணை. இதில் 2வது மற்றும் 3வது வரிசை நன்கு கவனிக்கவும். ஆக லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன் இத்தனிமங்கள் 2ஆம் வரிசையில் அமைந்துள்ளன. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான் போன்றவை 3வது வரிசையில் அமைந்துள்ள தனிமங்கள். மூலைவிட்டமாக செல்லும் பொழுது இங்கு நன்கு கவனிக்கவும். லித்தியம், மெக்னீசியம், பெர்லியம், அலுமினியம், போரான், சிலிக்கான். ஆக மூலைவிட்டத்தில் அமைந்துள்ள தனிமங்களின் பண்புகளுக்கு இடையே காணப்படும் ஒற்றுமைத்தன்மை மூலைவிட்ட தொடர்பு என்றழைக்கப்படுகிறது. 2ஆம் வரிசையில் உள்ள தனிமங்கள் லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன். 3ஆம் வரிசையில் உள்ள தனிமங்கள் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். மூலைவிட்டமாக செல்லும் பொழுது லித்தியம், மெக்னீசியம், பெர்லியம், அலுமினியம், போரான், சிலிக்கான் இவைகளின் பண்புகள் சில ஒத்து காணப்படுகின்றன. மூலைவிட்ட தொடர்பை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக மேலும் நன்கு புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக லித்தியம், மெக்னீசியத்தின் சில பண்புகளை பார்ப்போம். அணு ஆரம் பிக்கோமீட்டரில் லித்தியத்தின் அணு ஆரம் 152 பிக்கோமீட்டர், மெக்னீசியத்தின் அணு ஆரம் 160 பிக்கோமீட்டர். அதே நேரத்தில் இவைகளின் அயனி ஆரங்களை பார்ப்போம். அயனி ஆரம் லித்தியத்தின் அயனி ஆரம் 76 பிக்கோமீட்டர், மெக்னீசியத்தின் அயனி ஆரம் 72 பிக்கோமீட்டர். அணு ஆரம், அயனி ஆரம் ஆகிய இரு பண்புகள் லித்தியம் மற்றும் மெக்னீசியம் தனிமங்களுக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரியாக அமைந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் லித்தியம் மற்றும் மெக்னீசியமானது கடினமான, இந்த வீடியோவிலே மூலைவிட்ட தொடர்பு என்றால் என்ன உதாரணத்துடன் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.